السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக உடனடி பண தேவைகள் இருந்தால் அத்தனையையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றீர்களா, இந்த துஆவை ஓதுங்கள், அல்லாஹ் அந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை அதிகரித்து தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடனடி பண தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா? வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை பெற வேண்டுமா? உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டுமா? இந்த துஆவை யகீனோடு ஓதுங்கள், மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதுவதை வளமையாக்கிக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. முடியுமானவர்கள் இந்த துஆவை மனனம் செய்து கொள்ளுங்கள். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம க்திஃப் ஃபீ கல்பி ரஜாஅக வஃதா ரஜாஇ அம்மன் சிவாக் حتى لا أرجو أحدا غيرك. اللهم وما ضعفت عنه قوتي وكسر عنه أملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجر على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم اكذف في قلبي رجاءك واقطع رجائي أمن سواك حتى لا أرجو أحدا غيرك. اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجر على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين.